பௌஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 16ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 16ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதையை இப்பொழுது கேட்கலாம். இந்த தனித்துவமான வரத்தை வழங்கிய பின்னர் பகவான் ஸ்ரீஹரி ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் முன்பாக கருடனின் மீது ஏறி தனது இல்லத்திற்கு சென்றார் என்று வால்மீகி முனிவர் கூறினார். சிறிது காலத்திற்கு பின் கோதமி ஒரு மகனை பெற்றெடுத்தார். சுதேவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மரியாதைக்குரிய பிராமணர்களை ஜாத சடங்கை செய்ய அழைத்தார். பின்னர் அவர் அவர்களுக்கு தாராளமாக நன்கொடைகளை வழங்கினார். மகன் தனது தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றி தனது தாயின் விருப்பங்களை முடிவில்லாமல் மகிழ்வித்து சுக்லபக்ஷத்தில் பிரகாசமான 15 தினங்களில் பிரகாசமான சந்திரனைப் போல வளரத் தொடங்கினான். பின்னர் தந்தை அவரை புனித நூல் சடங்கில் தீட்சை அளித்து காயத்ரி மந்திரத்தின் தீட்சை அளித்தார். பின்னர் மகன் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கத் தொடங்கினான். 100கணக்கான சூரியன்களின் பிரகாசம் கொண்ட தேவல முனிவர் அங்கு வந்ததாக வால்மீகி முனிவர் நினைவு கூர்கிறார். அவரை கண்டதும் சுதேவன் அவருக்கு ஒரு இருக்கையை ஏற்பாடு செய்தான். தேவல முனிவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து அவரிடம், சுதேவா, அனைத்து குணங்களுடனும் கூடிய உங்கள் மகன் ஒரு பெரும் செல்வக்கடல். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய குறைபாடு உள்ளது. அது அவரது அனைத்து நற்பண்புகளையும் குறைக்கிறது. சுதேவா, இந்த மகன் 12 வயதில் நீரில் மூழ்கி இறந்து விடுவான். இது உங்களை கவலையடைய செய்ய வேண்டாம். நடக்க வேண்டியவை நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. அதற்கு எந்த தீர்வும் இல்லை. தேவல முனிவரிடமிருந்து இது போன்ற வார்த்தைகளை கேட்டதும் சுதேவ சர்மா தரையில் விழுந்தார் என்றும் தேவல முனிவர் இதை கூறிவிட்டு சொர்க்க வாசலுக்கு சென்றார் என்றும் வால்மீகி முனிவர் தொடர்ந்து கூறினார். சுதேவாவின் இந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொண்டு அவள் நீண்ட நேரம் துக்கத்தில் இருந்தாள். பின்னர் தனது மகனை மடியில் வைத்துக்கொண்டு கோதமி அவரது முகத்தில் அன்பாக முத்தமிட்டு தனது கணவரிடம் இவ்வாறு கூறினாள். விஜயராஜரே, நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு ஒருவர் பயப்படலாகாது. நடக்க வேண்டியவை நடைபெறும். நடக்காதவை ஒருபோதும் நடக்காது. ஆகையால் பேரனே, எழுந்து நின்று சரணடைந்த அனைத்து உயிர்களின் பாதுகாவலரும் நிர்வாணத்தை அருள்பவருமான நித்திய ஹரியை வணங்குவாய். பலமே முனிவர் இவ்வாறு கூறினார். சுதேவ பிராமணர் தனது மனைவியின் வார்த்தைகளை கேட்டதும் சத்வ குணத்தை அடைந்து பகவான் ஸ்ரீஹரியின் தாமரை பாதங்களை தனது இதயத்தில் வைத்திருந்து தனது மகனிடமிருந்து பிறந்த பாசத்தை உடனடியாக துறந்தார். 16ஆம் அத்தியாயம் என்று அழைக்கப்படும் 16ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.